நேற்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு கடிதத்தை காட்டி ஒரு பரபரப்பான செய்தியாக, மக்களை நம்ப வைக்கிற செய்தியாக, அரசியலில் ஒரு திசை திருப்புற நடவடிக்கை நேற்று ஒரு செயல் நடந்துச்சு. அது மக்களை நம்ப வைக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்த ஒரு மோசடின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இது 30/7/2025 அன்று தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் வெளியிட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டது, பீகார், தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் அப்படின்னு அந்த கடிதத்தில் இருக்குது. நேற்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு கடிதத்தை காட்டி ஒரு பரபரப்பான செய்தியாக, மக்களை நம்ப வைக்கிற செய்தியாக, அரசியலில் ஒரு திசை திருப்புற நடவடிக்கை நேற்று ஒரு செயல் நடந்துச்சு. அது மக்களை நம்ப வைக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்த ஒரு மோசடின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இது 30/7/2025 அன்று தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் வெளியிட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டது, பீகார், தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் அப்படின்னு அந்த கடிதத்தில் இருக்குது. கடிதத்தினுடைய முகவரி தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி, எண் 10, திலக் தெரு, தி நகர், சென்னை 17ன்னு இருக்குது. இந்த செய்தி, இந்த முகவரி மாற்றம் செய்தி என்பது மருத்துவரையாவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியாரால் மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்குது. ஏன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி சென்னையில் தலைமை அலுவலகம் 63 நாட்டுமுத்த நாயக்கன் தெரு, தேனாம்பேட்டை, சென்னை. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி. ஆனால் நிரந்தரமாக இருந்த முகவரியை எப்படியோ திசை திருப்பி ஒரு சூழ்ச்சியினால், கபட நாடகத்தால் முகவரி மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த முகவரி மாற்றப்பட்டதே மோசடி செய்தி. இப்போ நிரந்தரமான முகவரி எப்படி மாற்றப்படணும்? இப்போ வந்திருக்கிற கடிதம், தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம், தலைவர் பெயருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெயருக்கு. ஆனால் முகவரி தேனாம்பேட்டையில் இல்லாமல் திலக் தெருவுக்கு போயிருக்கு, டி நகருக்கு போயிருக்கு. இது ஏமாற்று வேலை ஒன்று. அதோட இப்போ இன்னொரு கடிதம், அதுக்கு முன்னால் ஒரு கடிதம் 9/9/2025 தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் வெளியிட்டிருக்கு. அந்த கடிதத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சி 9/9/2025 மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூடி, அந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பட்டியல் அனுப்பி அடிப்படையில் இதை பதிவு செய்து கொள்கிறோம்னு சொல்லி ஒரு கடிதம். அது பதிவு செய்து கொள்கிறோம்னு தான் சொல்லியிருக்குது. இதுவும் முழுக்க யாருன்னு இல்லை. இதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மருத்துவர் அன்புமணி அவர்கள் 2022, அதாவது 25/8/2022 தலைவராக பொறுப்பேற்கிறார். அவருடைய பதவிக்காலம் 28/5/2025 முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு பதவியே இல்லை. அப்படி தலைவர் பதவி இல்லாதவர் எப்படி பொதுக்குழு மாமல்லத்தில் கூட்ட முடியாதுங்கிறது ஒன்று. அது மட்டும் இல்லாமல், பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதி, பாட்டாளி மக்கள் சட்ட விதி இருக்குது. அந்த விதியில் 13 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவரையா அவர்கள் ஒப்புதல் இல்லாமல் நிர்வாகக்குழு, செயற்குழு, பொதுக்குழு மற்ற எந்த நடவடிக்கையும் செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதி. அப்போ விதியை மீறி ஒரு பொதுக்குழு கூட்டுறது எப்படி முடியும்? பொதுக்குழு கூட்ட முடியாது. அப்போ மாமல்லபுரத்தில் கூட்டப்பட்ட பொதுக்குழு செல்லாது, அதில் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளும் செல்லாது என்பது தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதி. அப்போ ஏற்கனவே இருந்த தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அந்த பதவிகள்லாம்
தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தாலும் கூட அந்த பதவி அந்த காலத்தோட 28/5/2025 முடிஞ்சிருது, பொறுப்புலேயே இல்லை. அதற்கு பிறகு 29/5/2025 அன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடி மருத்துரையா அவர்கள் தான் தலைவராக இருக்கணும்னு சொல்லி தேர்ந்தெடுக்குது. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருந்த மருத்துரையா அவர்கள் அன்னைக்கு 29/5/2025 முதல் நிர்வாக குழுவால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். தலைவராக தேர்ந்தெடுத்தாச்சு. அப்போ 30ஆம் தேதியிலிருந்து அவர் தலைவர், அவர் நிர்வாக குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான். அதையே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு 8/7/2025 பக்கத்தில் இருக்கிற ஓமந்தூரில் கூடி அந்த செயற்குழு நிர்வாக குழு எடுத்த முடிவை அங்கீகரிக்கிறது. அப்போ செயற்குழுவாலும் மருத்துரையா அவர்கள் தலைவராக அங்கீகரிக்கப்படுகிறார். அதுக்கு பிறகு 19/8/2025 பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு பக்கத்தில் இருக்கிற விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் சங்கமித்ரா அரங்கத்தில் கூடுது. அந்த அரங்கத்தில் பொதுக்குழுவில் நிர்வாக குழு எடுக்கப்பட்ட முடிவு, அதை ஒட்டி ஒப்புதல் அளித்த செயற்குழுவினுடைய முடிவு, இதையெல்லாம் முழு அதிகாரம் வாய்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு முழு மனதோடு அங்கீகரித்து மருத்துரையா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிறது. அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துரையா தான். இது எந்த முடிவு, இதுதான் இறுதியான முடிவு, இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தலைவர்னு சொல்லிக்கிட்டு கடிதம் எழுதுறது, பொதுச் செயலாளர்னு சொல்கிறதெல்லாம் இது மக்களை திசை திருப்புறத்துக்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நாடகம். இது மோசடி தான். இன்னொன்று, தேர்தல் ஆணையத்தில் வந்த கடிதம் நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு. தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்த கடிதம் அது ஜூலை மாதம் 30ஆம் தேதி 30/7/2025 தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதிட்டுருக்கிறது. அதில் என்ன கடிதம் நான் சொன்னேனே, தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ தலைவருக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. யார் தலைவர்? மருத்துரையா தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.